தயவு அருட்பெருஞ்சோதி அகவல் தகர மெய்ஞான தனிப்பெருவெளி எனும் அகர நிலைப்பதி அருட்பெருஞ்சோதி. இங்கு வள்ளல் பெருமான் இந்த வரிகளில் என்ன சொல்ல வருகின்றார்? தகரம் என்றால் என்ன? ஓம் என்ற ஓங்காரத்தில் ஆ உ இம் என்ற எழுத்துக்களை அகரம் உகரம் மகரம் என்று உச்சரிப்பது தமிழ் மரபு. அதுபோல தகரம் என்ற சொல் தா என்ற எழுத்தை குறிக்கின்றது. இது இத்து ப்ளஸ் ஆ என்று பிரிந்து சுத்த சன்மார்க்கத்தில் உண்மை பொருளை தருகின்றது. இத் என்ற 7வது மெய்யெழுத்து எதை குறிக்கிறது? மனிதனின் 6வது மன அறிவை கடந்தது அருள் அறிவு அல்லது அருள் உணர்வு என்கின்ற 7வது அறிவு. இதுவே கடவுள் அருள் மெய்ஞானம் ஆகும். மன அறிவை கொண்டு கடவுள் உண்மையை ஓரளவு யூகிக்க முடியுமே ஒழிய அது உண்மை அனுபவம் ஆகாது. கடவுள் நிலையறிந்து அம்மையம் ஆதலே சுத்த சன்மார்க்க குறிக்கோள். இந்த குறிக்கோள் கொண்ட மனிதன் தனது தனுகரணாதி தத்துவங்களை கடந்து பகுத்தறிவின் அந்தத்தில் 6வது ஆஞ்சா அல்லது ஆக்கினை பீடத்தில், அதாவது புருவ மத்தியில் மனதை நாட்டி நினைப்பு மறப்பு அற்ற சுத்த நிலையில் நிற்க வேண்டும். நிற்க அப்போதுதான் மன அறிவை கடந்த இத் என்ற 7வது மெய்யெழுத்து குறிக்கும் மெய்ஞானம் தலைநடு நிராதார நிலையில் அனுபவம் ஆகும். இந்த மெய்ஞானமே எங்கும் நிறைந்த இயற்கை உண்மை வெளி ஆகிய தகராகாச தனிப்பெருவெளியை உணர்த்துகின்றது. தலைநடு இடத்திலிருந்தே இந்த தகர மெய்ஞானத்தால் அனுபவமாகும் அகண்டாகாச வான் பெருவெளி முற்றும் நிறைந்த சத்தான தனிப்பெருவெளியே உலகத் தோற்றங்களுக்கு எல்லாம் மூலப்பொருளாக இருப்பதால் அந்த வெளியை அகரநிலை அருட்பெருஞ்சோதிபதி என போற்றுகின்றார். அதாவது அதுவே தனி முதலாக இருக்கின்றது. இந்த தகராகாச பெருவெளி அனுபவம் நம் தலைநடு இடத்தில் இருந்தே அனுபவமாக உள்ளது ஒவ்வொரு மனிதனுக்கும். அது அனுபவம் ஆகாத வரை ஒவ்வொருவருக்கும் பிறப்பு இறப்பு தொடர்ந்து கொண்டேதான் இருக்கும். தயாநிதி சுவாமி சரவணானந்த அவர்களுக்கு நன்றி.